ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பாருங்கள், இது எங்கள் பாட்டி சொல்ல கொடுத்த ஒரு ரகசியங்க. முகம் வந்து சுருக்கமாக இருக்குது, கொஞ்சம் கருமையாக இருக்குது. என்ன ஃபேஸ் பேக் போட்டு க்ரீம் போட்டாலும் இதெல்லாம் ஒர்க் ஆகாது. இதை ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணி 20 நிமிஷம் மட்டும் போட்டுட்டு நீங்கள் கழுவி பாருங்கள். உங்களோட க்ரீம் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். என்னோடய ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு ஆப்ஷன். இது ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி, பாட்டி வைத்தியன்னு கூட சொல்லலாம். இதோட கலர் பார்த்திங்களா இது எப்படி இருக்குன்ட்டு. இந்த கலர், இந்த ஜூஸை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறோம். எத்தனை வருஷ கரைகள் இருந்தாலும், முக சுருக்கங்கள் இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும் டோட்டலாக பிளாக்கை வந்து எடுத்துகிட்டு ஒயிட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கு. கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபேஸ் பேக்கோட திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் முக்கியமான ஒரு பொருள், இந்த ஜூஸோட சேர்த்து நம்ம ரெடி பண்ணி போடுறப்ப அள்ள முடியாத அளவுக்கு இங்கே பாருங்கள், 10 பைசா செலவில்லாமல் 20 நிமிஷம் மட்டும் உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி நீங்கள் கழுவுனீங்கன்னா போதும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்கள் முகத்தை நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு கலரு இவ்வளோ சூப்பராக வந்து ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் கையில் தான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் நான் முகத்தில் அப்ளை பண்ணி லைவ் ரிசல்ட்டாக எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஆனால் இருந்தாலும் அந்த கருப்புத்தன்மை வந்து மீண்டும் மீண்டும் வருது. அதுக்கப்புறம் வந்து கன்னத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழி விழுந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த பருக்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு சேஃப் இல்லாமல் குழி குழியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இது ரொம்பவுமே நீங்கள் ஒரு 20 நிமிஷம் மட்டும் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கழுவுனீங்க அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு ரிசல்ட்டு. இதுக்கு தேவை ஒரு பாவக்காய் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? பாகக்காய், இதை வந்து நம்ம ஒரு காய் இருந்தால் போதும். உள்ளே இருக்கிறத சதை நம்மளுக்கு தேவைப்படாது, மேலே இருக்குது இல்லைங்களா. இதை மட்டும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி வந்து தனியாக எடுத்துக்கோங்க. காய்கறியில் கூட நம்மளால் ஃபேஸ் பேக் வந்து பண்ண முடியுங்க. பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சாப்பிட முடியாததை நம்ம ஃபேஸில் வந்து போடுறப்போ நல்லா டேரெக்டாக ஃபேஸில் உள்ளே இறங்கி நல்ல ஒரு ரிசல்ட் உடனே வந்து கிடைக்கும். நிறைய பேர் பாகக்காய் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாதவங்க ஒரு ஃபேஸ் பேக்காக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட்டு இன்றைக்கி லைவாகவே வந்து உங்களுக்கு பார்க்க போகிறீங்க. சதை வந்து தேவைப்படாது. கண்டிப்பாக இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த தோல், அது வரைக்கும் நீங்கள் லைட்டாக இப்படி கத்தி வச்சு சீவிடுங்க. பாருங்க, ஒரு காய் தோல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிடணும் ஃபஸ்ட்டே. கழுவிட்டு இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற சீவி மேலே இருக்கிற இந்த தோல் வந்து ரொம்ப கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் பேக்குக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கசப்புத்தன்மை என்ன பண்ணால் பருக்கள் வந்து வராது, முக சுருக்கங்கள் இருக்காது, முகம் வந்து நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று க்ளோ பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். 20 நிமிஷம் கண்டிப்பாக இது ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில், காரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, எதாவது அரைச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா சோப் போட்டு கழுவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இதை போட்டுக்கலாம். இது அரைப்படுற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஒரு 2 to 3 டீஸ்பூன் வந்து விட்டிங்கன்னா போதும், நல்லா அரைப்பட்டுரும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் விடணும், ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. ஒரு 2 டீஸ்பூன் அல்லது ஒரு 3 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்த வரவு இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து வடிகட்டிக்கலாம். நல்லா திக்காக தான் வேணும், அதனால் ரொம்ப தண்ணி விடக்கூடாது. பாருங்கள், 2 ஸ்பூன் அளவு, அவ்வளோதான். இப்போது நம்ம அந்த திப்பு திப்பாக இருக்கிறதெல்லாம் தேவைப்படாது, இதை நம்ம எடுத்துடலாம்.
உங்களுக்கே தெரியும். கலர் பாருங்கள் எந்த கலரில் இருக்குதுனால க்ரீன் கலரில் இருக்கும். அந்த அரைச்சதுனால அந்த நுரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருக்கும் கலர். 2 டீஸ்பூன் அல்லது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப வந்து தண்ணி விட்டு அரைக்காமல் இந்த மாதிரி கெட்டியாக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு முகத்துக்கு தேவையான அளவு சாறு இருந்தால் போதும். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது ஓரமாக வச்சிடலாம். இந்த பவுலில் லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நார்மல் மஞ்சள் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள். அடுத்ததாக ஆலோவேரா ஜெல். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல். நான் வந்து ஹிமாலயா தான் வாங்கியிருக்கேங்க. நீங்கள் வந்து மெடிக்கலில் வந்து கிடைக்கும் இது. வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு ப்ரெட்ஜெல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா எடுத்து கழுவிட்டு அந்த தோலை நீக்கிட்டு அதில் இருக்கிற சதைகளை மட்டும் இந்த சாறில் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சி நீங்கள் வடிகட்டிக்கலாம். ஒருவேளை இது இல்லை அப்படிங்கிறது பட்சத்துக்கு நீங்கள் அப்படி பண்ணலாம். ஒருவேளை ரெடிமேட் ஜெல் கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இப்போ இந்த பாவக்காய் சாறு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கலந்து விடுங்க. இது லேசாக நினைக்க வேண்டாம். எந்த இடத்துல கருமை அதிகமாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு வந்து கழுத்துல எல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் அந்த கருமையை வந்து எடுத்துரும். இதில் ஆலோவேரா வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால டோட்டலாக 20 நிமிஷம் மட்டும் உங்கள் முகத்தில் பயன்படுத்துகிறப்ப சொல்லவே முடியாத அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி கடலை மாவு எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோன்னா, ஆயில் பசை இருக்கு இல்லையா உங்கள் முகத்தில், அதை டோட்டலாக எடுத்துரும். ஆயில் பசை இல்லைனாலே உங்கள் முகத்தில் முகப்பருக்கள் வந்து வராது. அப்புறம் இந்த சின்ன சின்ன அந்த ஒரு குழி குழியாக முகத்தில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஃபேஸ் எல்லாம் வந்து சமமாக அந்த சதைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு எஃபெக்டான ஒரு ஃபேஸ் பேக்கு. கண்டிப்பாக இந்த பாவக்காய் சாறு வந்து எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு வாசனையாக எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு இந்த மஞ்சளோடு சேர்த்து நம்ம போடுறப்ப முகம் வந்து உடனே வந்து க்ளோவிங் கொடுக்குது. இன்ஸ்டன்ட்னு சொல்லலாம், அடிப்புளின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முழுக்க இந்த பாவக்காய் சாறு தான் நீங்கள் எடுத்துக்கணும். தண்ணி ஒரு துளி கூட ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 2 டீஸ்பூன் இருந்துச்சுன்னா ஓகே, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கழுத்து அந்த மாதிரியெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு பாவக்காய் தோலை வந்து அதிகமாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி வந்து சேர்த்தவே கூடாது. அவ்வளோதாங்க. அந்த முகத்துக்கு போடுற அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம முகத்தில் போட்டுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வெயிலுக்கு முகம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெளியில் போயிட்டு வந்தாலே அப்படியே கதன்னு ஒரு மாதிரி ரெட் சைடு மாதிரி கொடுத்துருது. அந்த அளவுக்கு வெயில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்ததே நான் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு சேலஞ்சான ஒரு ஃபேஸ் பேக்கு. ஒரு பாட்டி வந்து அந்த அளவுக்கு வந்து இதுக்கு சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். சரிங்களா? முகத்தை நல்லா தொடச்சிருங்க. ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு தொடச்சிருங்க. இப்போது இப்படி இருக்கிற ஃபேஸை நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ப்ரஷ் இல்லை அப்படின்னா கையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து நீங்கள் எந்த டேப்லெட் சாப்பிட்டாலும் சரி, எந்த ஸ்கின் அலர்ஜியும் வராது. அதனால் நீங்கள் பயப்படாமல் இது எல்லாருமே குழந்தைகள்லேருந்து நீங்கள் போடலாம். வாரத்தில் 2 டைம் மட்டும் போடுங்க. அதிகமாகலாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு டைம்லேயே அவ்வளோ ஒரு ரிசல்ட்டு.
இன்னும் கூட கொஞ்சம் திக்காக வேணுன்னா கூட ஜூஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் திக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கையில் வச்சு மசாஜ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது நம்ம வந்து ஆலோவேரா கொடுத்துருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து நல்லா டைட் பண்ணி கொடுக்கும், நல்லா இறுகிக்கும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜில் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முகம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக அந்த ஆயிலெல்லாம் சுத்தமாகவே இல்லைங்க. சூப்பராக ரிசல்ட்டு. ஒரு 15 நிமிஷம் தான் நான் ட்ரை பண்ணது. ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் ஃபஸ்ட்டு டைம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது. எந்த ஒரு லைட் வெளிச்சம் இல்லாமல் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். நிறையா பேர் லைட் வெளிச்சத்தில் தெரியுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? லைட் வெளிச்சம் இல்லாத பக்கம் நிற்கிறேன். எவ்வளோ ஷைனிங் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்ம போடுறப்போ முகம் எவ்வளோ டல்லாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக லைவ் ரிசல்ட்டாக சூப்பராக கிடச்சிருக்கு. வாரத்தில் 2 டைம் பண்ணிங்கன்னா போதும். சின்ன குழந்தை கூட ட்ரை பண்ணலாம். முகத்தில் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பாவக்காய் சாறு வந்து வேரோடு எடுத்துரும். அந்த கசப்பு தண்ணிக்கு பருக்கள் வந்து வரவே வராது. அப்புறம் சின்ன சின்ன ஹோல்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா முகத்துலலாம், அதெல்லாம் வந்து அப்படியே சதைகள் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குது. செம்மையாக ரிசல்ட் இருக்குது. இன்னொரு டைம் பண்ணுறப்ப முகமே நல்லா பளபளன்னு ஆயிருங்க. அங்கே பாருங்கள், அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த க்ளோ வந்து தனியாக தெரியுது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.